அஜித் சார் வந்திருக்காரு. என்ன ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல அஜித் சார் வந்திருக்காரா? தளபதி கச்சேரி இப்ப தளபதி திருவிழாவா நம்ம ஊர்ல நடக்கல. ஆனா மலேசியால கோலாலம்பூரே கொண்டாடுற அளவுக்கு பயங்கர கிரௌடோட, அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய அந்த ஸ்டேடியத்துல தளபதி கோட் ஷூட்லாம் போட்டு, ஆஃப்டர் மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் ஆடியோ லான்ச் நினைக்கிறேன், அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் இந்த ஆடியோ லான்ச்ல கோட் ஷூட்லாம் போட்டு பயங்கர ஃபயரா சூப்பரா ஸ்டேஜுக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி வாங்க மிர்ச்சி விஜய், வாங்க பூஜா கிட்டே எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சூப்பரா நலம் விசாரிச்சுட்டு ஆடியோ லான்ச் ஸ்டேஜ்ல வந்து உட்காந்துட்டாருங்க. என்ன அப்படின்னா எல்லாரும் வரும்போது அஃப்கோர்ஸ் இப்போ அஸ்வினோத் சாரக்கா இருக்கட்டும், மமிதா பைஜுவா இருக்கட்டும், பூஜா கிட்டேவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வரும்போது ஒரு ஸ்பெஷல் ஏவி ஒன்று போட்டாங்க. அந்த ஏவியில தான் ஒரு பயங்கரமான சம்பவம். என்ன சம்பவம்? அஜித் சார் வந்திருக்கார். என்ன ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல அஜித் சார் வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி நீங்க பல நியூஸ் வந்து யூடியூப்ல பாப்பீங்க. அது எதுவுமே நம்பாதீங்க, இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. அஜித் சாரோட வாய்ஸ் ஹச்வினோத் அவர்களோட ஏவியில வந்ததை கேட்டதும் தெரிச்சிருச்சு. ஏன்னா அஃப்கோர்ஸ் தெரியும், விஜய் சாரோட ஒரு நண்பர், அஜித் சாரோட ஒரு நண்பர், இவங்க 2 பேரும் பயங்கரமான நண்பர்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அஜித் சாரோட வாய்ஸ் அந்த ஜனநாயகன் தளபதி கச்சேரி தளபதி திருவிழா ஃபங்க்ஷன்ல கேட்ட உடனே எல்லாருமே பிளாஸ்ட் ஆயிட்டாங்க. தலையோட வாய்ஸ்ரா அப்படிங்கிற மாதிரி டபுள் ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு பயங்கர கிரேசியான ஒரு க்ரௌட் ஷவுட்டிங் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒன் லாஸ்ட் டைம் அண்ணா அப்படின்னு தான் வந்து சொல்லி கொஞ்சம் கண் கலங்கி ரொம்ப எமோஷ்னலா ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி இன்னைக்கு தளபதி கச்சேரி தளபதி திருவிழா. தளபதி கச்சேரி பாட்டு பேர் தான் வாய்க்குள்ளே நுழையுது. ஆனால் இப்போ நடக்கிறது தளபதி திருவிழா. மலேசியாவில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து நடக்குது. கண்டிப்பாக என்னப்பா தளபதி அவர்களோட கடைசி படம் தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அங்கே நடக்கிறனால வருத்தமாக இருக்குன்னு கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மலேசியாவில் அவரோட கடைசி படத்தோட ஆடியோ லான்ச் நடக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா 68 படத்துக்கு நம்ம இங்கே வச்சு கொண்டாடியாச்சு. நமக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்ல முடியாது, நம்மளோட கொஞ்சம் கம்மியா அப்படின்னு சொல்லலாம். அங்கேயுமே வந்து பல லட்சம் பேர், பல கோடி ரசிகர்கள் வந்து மலேசியாவில் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள மீட் பண்ணி தாய்நாடு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், தாய்நாடு இல்லை நண்பர்கள் நாடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே போயும் நண்பா நண்பீஸை பார்த்து ஒரு பயங்கரமான ஃபேர்வெலோட இந்த சினிமா பயணத்தை முடிக்கிறதுக்கு தளபதி அவர்களுடைய இந்த கடைசி படத்தோட தளபதி கச்சேரி ரொம்ப சூப்பராக நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் பயங்கரமா வந்திருக்காங்க. சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, தலைவன் நம்ம தளபதி அவர்கள் கோட் ஷூட்ல வந்ததுதான். ஏன்னா ரொம்ப சிம்பிளா வருவார். வாரிஸ் படத்துல அநியாயத்துக்கு சிம்பிளா வந்தார் ஆடியோ லான்ச்சுக்கு. ஸோ லியோ படத்துக்கும் அப்படிதான், ரொம்ப சிம்பிளா ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட் ஒரு செப்பல் ஒன்று போட்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த இதில் கடைசி படம் ஸ்வாகா மாசா நண்பர் அஜித் சார் மாதிரி அந்த டயலாக் வருமானு எதிர்பார்க்குறாங்க நிறைய பேர். வந்தாலும் பிளாஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கோட் ஷூட் போட்டு பயங்கரமாக வந்து போயிருக்கிறாங்க. பயங்கர அட்டையராக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு என்ன ஒரு பயங்கர பிரமிப்பாக இருந்தது அப்படின்னா, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, இந்தியன் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, வேர்ல்டு இண்டஸ்ட்ரியிலே இது வரைக்கும் எந்த ஒரு படத்துக்கும் இவ்வளோ க்ரௌடு வச்சு ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நடந்ததே இல்லை ஹிஸ்ட்ரியில். இதுதான் முதல் முறை தளபதி விஜய் அவர்களுக்கு அது நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஹாப்பி. நிறைய சிங்கர்ஸ் போயிருக்கிறாங்க. தளபதி அவர்களுக்கு இந்த 30 வருஷமா நிறைய சிங்கர்ஸ் வந்து பாடி கொடுத்துருப்பாங்களா, அதுல முக்கியமான ஒரு 30 சிங்கர்ஸ், ஒரு 10-15 சிங்கர்ஸ், அனுராதா மேமா இருக்கட்டும், அந்த பாட்டு ஸ்வேதா மேமா இருக்கட்டும், இன்னும் நிறைய மேல் சிங்கர்ஸ், ஃபீமேல் நம்ம விஜய் யேசுதா சார், அவங்க சரண் சார், நிறைய பேர் அங்கே போயிட்டு அவங்களோட கச்சேரியை வந்து தளபதிக்கு வந்து டெடிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அறக்க பறக்க நெருப்பு பறக்க மலேசியா கோலாலம்பூர்ல அந்த புக்கித் கலில் இந்த ஸ்டேடியமோட பேர் தான் வாயில் நுழைய மாட்டேங்குது, மற்றபடி ஸ்டேடியம் மனசுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த மாதிரி நடக்கிற நிகழ்வு அங்கே அந்த மாதிரி. ஸோ இன்னும் நிறைய நிகழ்வுகள் அங்கே நடக்க போகுது. கண்டிப்பா ஹச்வினோத் சார் வந்து படத்தை பத்தி நிறைய பேச போறாங்க, தளபதி பத்தி நிறைய பேச போறாங்க. பூஜா கிட்டே மேமோட ஒரு டான்ஸ் ஒன்று இருக்குங்க, அல்லமத்தி ஹபீபோ அந்த பாட்டு இருக்காது, அது இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்து மமிதா பைஜு செல்லக்குட்டி, இப்போ ரீசெண்ட் டைம் கிரஷ், அவங்களோட ஸ்பீச் இருக்க போகுது. அதெல்லாம் விட ஒரே ஒருத்தர் ஒன் அண்ட் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி ஸ்பீச், கடைசி குட்டி ஸ்டோரி, கடைசி சாங், கடைசி ஆடியோ லான்ச், கடைசி படம், கடைசின்னு ஆன்மாலாம் ஒரு மாதிரி கலங்குது. அனிருத் தளபதி திருவிழாவா மாத்துறதுக்கு உண்டான ஒரு பெரிய ஃபேக்டரே வந்து மியூசிக் மட்டும்தான். ஏன்னா ஸ்டேடியம் ஃபுல்லா ஸ்பீக்கர் வச்சிருக்கிறாங்க. தளபதியோட பாட்டு அந்த இப்போ லாஸ்டா ஒன்று விட்டாங்களே, அதெல்லாம் புக்குன்னு காதுலே வந்து வைக்கிது. அந்த மாதிரி பயங்கர எஃபெக்டிவா போட்டிருக்கக்கூடிய தளபதி அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த ஸ்பீக்கர் சரௌண்டிங்ல கேட்கும்போது எப்படி இருக்கும், அது அனிருத்தே வந்து லைவா பாடும்போது எப்படி இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே மலேசியா ஆடியன்ஸ் வயிறு எரியல. மலேசியா ஆடியன்ஸ், மலேசியா தளபதி பிளட், தளபதி ரசிகர்கள், தளபதி தொண்டர்கள், வெறியர்கள் எல்லாருமே வந்து லைவ்ல கேட்டு என்ஜாய் பண்ண போறாங்க. நம்ம
ஆடியோவாவோ, ஏதோ ஒரு லீக்டு வீடியோவாவோ பார்த்து நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அனிருத்துமே வந்து மிரட்ட போறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. தலைவன் வேற சும்மாவே வைபு. இப்ப இவ்வளவு பெரிய கிரவுட்லாம் பார்த்துட்டா வைபு மேக்ஸ் ஆயிருவாரு. அதையுமே பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். அந்த இதையுமே வந்து நம்ம தொடர்ந்து நிறைய அப்டேட் வந்து இந்த சேனல்ல குடுக்கலாம்னு இருக்கோம். ஸோ ரெட் நூல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க. தளபதி திருவிழாவுடைய நிறைய பார்ட் இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு வந்து குடுக்கலாம்னு வெறியா வந்துட்டு இருக்கேன். ஓகே. தளபதி திருவிழா, தளபதி கச்சேரி, வணக்கம்ங்கண்ணா, வாங்கங்கண்ணா, பாய்ண்ணா. சார் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, ஜனநாயகன் தான் என்னோட கடைசி படம், அதுக்கப்புறம் நான் வந்து பொது வாழ்க்கைக்கு நான் வரப்போகிறேன், அரசியல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாரு. ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் எதுவும் பேசுனீங்களா? ஏன் இப்படி பண்ணுற, நீ பண்ணாத நடி அப்படின்லாம் ஏதாவது அட்வைஸ் அந்த மாதிரி? இப்போது ஆக்சுவலாக ஜனநாயகனில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறேன். ஒரு கேமியோ, யாருக்கும் தெரியாது, நான் யார்ட்டையும் சொல்லலை. நீங்கள் கேட்டதுனால, இந்த கேள்வி கேட்டதுனால சொல்கிறேன். ஸோ அப்போ நான் அவர் கூட ஷூட் ஸ்பாட்டில் உட்காந்துருக்கும் போது, என்னம்மா போய் தான் லாஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு அப்படின்னாரு. அவர் தெரியும்ல, அவ்வளோதான் நல்லா சொல்லுவார். ஸோ இதுக்கப்புறம் ஒரு படமோ 2 படமோ அப்படின்னோன்னா அப்படின்னு அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாடி லாங்குவேஜ் அப்படி தான் வந்துச்சு. ஸோ அவர் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபார் இட் இஸ் சொல்கிற மாதிரி ஸ்விட்சிங் ஓவர் டு பாலிட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் தான் டிசைட் பண்ணணும். அவர் மறுபடியும் நடிக்க வந்தாருன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். ஸோ பொலிட்டீஷியனாக அவர் நினச்சதை செய்யும்போது அதை விட எல்லாருக்கும் சந்தோஷம். ஓகே, இட்ஸ் அப் டு ஹிம். மேபி அந்த செகண்ட் இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? 50-50 எனக்கு அது தெரியல. ப்ராபப்ளி லெட்ஸ் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல, கிராக் பண்ண முடியல அவருக்கு. என்ன நினச்சேன்னா, ஏதோ நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னாருன்னா அது வந்து இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஃபெஸ்டிவல், எல்லாருமே கொண்டாடுற ஒரு தருணம் அது. இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் அவர் வந்து இல்லை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எப்படியும் நம்ம அவரை பார்க்க போகிறோம் டெலிவிஷனில். ஆன் அ டெய்லி பேசிஸ் வி கோயிங் டு அவரை பற்றி நியூஸ் வரப்போகுது. ஸோ லெட்ஸ் see, time has to decide. ஜனநாயகன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்ததுனால ஒரு விஷயம் நாங்கள் வெளியிலேருந்து கேள்விப்படுறது வந்து, இதில் ஒரு சின்ன ட்ரிபியூட் மாதிரி இருக்குது விஜய் சாருக்கு. அவரோட அசோசியேட் ஆனவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அது அவங்க எல்லாருமே ஒரு சாங்குக்கோ ஏதோ ஒன்று வரப்போகிறாங்க அப்படிங்கிற. மேபி நான் நடித்தது கூட அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் நாளை தீர்ப்பில் இருந்தேன். டு சைன் ஆஃப் ஆன் அ வெரி பிளசன்ட் நோட்டுன்றது கூட தெரில, இருக்கலாம். என்னோட கெஸ்ஸிங் இது இருக்குது. அஃப்கோர்ஸ் அதில் உங்களுக்கு நிறையா சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிபியூட், அவருக்கு உண்டான ட்ரிபியூட் கொடுக்கறதுக்கு உண்டான சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இட் வில் பி அன்ஃபோல்டு. இதுக்கு மேலே கேட்டால் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. கண்டிப்பாக. தேங்க்யூ சார், புரிஞ்சிருச்சு. ஸோ அகைன் நம்ம கொஞ்சம் அப்படியே ரிவைண்ட் பண்ணுவோம். படம் பண்ணிட்டு இருக்காரு, நடிச்சிட்டு இருக்காரு, அந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்க. இது எப்படி? சின்னதாக இருக்கு. ஆமாம் சார், இருந்தீங்க. ஸோ இது எப்படி இருக்கும்? ஆன் செட்டில் போயிட்டு பிட்டிகிட்டு இருக்காரு, பயங்கரமாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான மொமெண்ட்லாம் தோணுச்சா? அது எனக்கு அதாவது பேக் இன் தோஸ் டேஸ்லேருந்து வரேன். நாளைய தீர்ப்பில் இவர் ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படின்றது தெரியும். பட் நம்ம நினச்சதை விட அதிகமாக பண்ணுறாரு. நம்ம ஒரு 50% நினச்சோன்னா அது ஒரு 60-70% பண்ணுறாரு அப்படின்னு ஆரம்பித்தது. அப்புறம் அவரு கூட இது வந்து என்னோட 5th ஃபிலிமோ 4th ஃபிலிமோன்னு நினைக்கிறேன், ஜனநாயகன் அவரோட. ஸோ அது ஒவ்வொரு காலகட்டத்துலையும் அவர் கூட நடிக்கும் போகும்போது நெக்ஸ்ட்டு மாண்புமிகுமானவன், அதுக்கப்புறம் வேட்டைக்காரன், அப்போல்லாம் அவரோட க்ரோத் வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபினாமினலாக இருந்தது. ஸோ அதுதான் சொல்லணும். அதை ரசிச்சிருக்கிறேன், வியந்திருக்கிறேன். அவருடைய அந்த க்ரோத், தன்னை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். நான் நாளைய தீர்ப்பில் பார்த்ததுக்கு, மாண்புமிகுமானவனில் பார்த்த விஜய்க்கு, வேட்டைக்காரனில் பார்த்த விஜய்க்கு, அப்புறம் மாஸ்டரில் பார்க்குற விஜய்க்கு, அதுக்கப்புறம் இப்போது ஜனநாயகனில் பார்க்குற விஜய்க்கு ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது ஒரு ஹீஸ் எவால்வ்டு. ஸோ ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ சூப்பர் ஸ்டார், ஒரு என்ன சொல்கிறது, அந்த சூப்பர் ஸ்டாருன்ற வார்த்தை அது காமன்னு வச்சுக்கிறீங்களா அவருக்கு அப்படின்னு. அது ஹிந்திலனாலும் சொல்லலாம், இல்லை ஒரு தளபதியாக அவர் அப்போவே இளைய தளபதி. பட் அந்த இளைய தளபதியிலேருந்து தளபதியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு அவர் கற்றுக்கிட்டது, அவரோட அப்ரோச்சு, அவரோட சிந்தனை, அவருக்கு கிடைச்ச டெக்னீஷியன்ஸு, கோஸ்டார்ஸு, இது எல்லாமே தான் அவரை இந்த லெவலுக்கு மோல்டு பண்ணியிருக்குன்னு வச்சுக்கிறேன். ஓகே, பொலிட்டிஷியன் ஒரு பார்ட் இருக்குது சார், நம்ம அது லேட்டராக இன்னும் கொஞ்சம் பேசுவோம். பட் இந்த இடத்துல அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து பாலிடிக்ஸ் பற்றிலாம் பேசுவாரா காலேஜில்? அதை இது இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு
இல்லை அப்படி ரொம்ப டீப்பாக பாலிடிக்ஸ் பற்றிலாம் பேசினதில்ல. கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசிக்குவோம், ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுவோம். அன்னைக்கு இருக்கிற சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், ரிலீஸ் ஆன ஃபிலிம்ஸ் இவ்வளோ தானே தவிர ரொம்ப அதுக்குள்ளே டீப்பராக போகமாட்டோம். ஆனால் என்றைக்குமே அவருக்கு வந்து ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. ஓகே. நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், ஒரு ஒரு வெல்ஃபேர். ஒரு 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 ரெவல்யூஷனரி ஐடியாஸு அவங்க ஃபாதர் மாதிரி. ஐ திங்க் அது ஜெனட்டிக்கலாகவே அதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தப்பு நடந்ததுன்னா அது வந்து என்ன இது இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஒரு அந்த ஒரு கேரக்டர் தான் அது ஸ்லோவாக இன்பில்ட்டாக இருந்தது. அது ஸ்லோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்போ ஃபஸ்ட்டு சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ணார், தன்னோட ப்ரொஃபஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணார், அச்சீவ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ என்ன அடுத்து என்ன அப்படின்னா, நம்மளை இந்த இடத்துல வச்சு அழகு பார்த்த இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ ஹீ ஆல்வேஸ் டஸ் ரைட் திங்ஸ் அட் த ரைட் டைம்.